நம்ம அல்லு அர்ஜுனோட நடிப்புல உருவான புஷ்பா 2 திரைப்படம் பார்த்தீங்கன்னா, இன்று திரையரங்குகள்ல வெளியாகியிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த படத்துடைய முதல் பாகம் வெளியாச்சு. ராஷ்மிகா நாயகியாக இந்த படத்துல நடித்திருக்க ஃபகத் ஃபாசில் வில்லனாக நடித்திருந்தாரு. மேலும் தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தாரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மிகப்பெரிய வசூல புஷ்பா திரைப்படம் ஈட்டியது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாகவே இந்த படத்துடைய 2ஆம் பாகம் உருவாக இருப்பதாக அறிவிப்புமே வெளியாச்சு. சோ அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா புஷ்பா திரைப்படம் வெளியான 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்துடைய 2ஆம் பாகம் இன்று உலகம் முழுக்கவே வெளியாக இருக்கு. முதல் பாகத்திற்கு இருந்த எதிர்பார்ப்பை விட 2ஆம் பாகத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு எந்த அளவிற்கு மாசான காட்சியும் மாசான பஞ்ச் வசனங்கள் இருக்குமோ அதே போலதான் வில்லனான ஃபகத் ஃபாசில் அவர்களுக்குமே கொஞ்சம் கூட குறையாமல் செம மாசாக இருக்கும். சோ இந்த நிலையில இந்த படத்துடைய இயக்குனரான சுகுமார் அவர்கள் அண்மையில கொடுத்த இன்டர்வியூல ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதாவது புஷ்பா 2 படத்துல வில்லனாக நடிக்க முதல்ல அணுகியது நம்ம விஜய் சேதுபதியாம். அதன் பின்பு அஜித் அவர்களை கேட்டிருக்காங்களாம். அவரிடம் கால் ஷீட் இல்ல அப்படின்றதுனாலதான் இந்த வாய்ப்பு ஃபகத் ஃபாசில் அவர்களுக்கு போயிருக்கு. இதனால புஷ்பா படத்துடைய 3ஆம் பாகத்துல அஜித் சார் அல்லது விஜய் சேதுபதி ஆகிய 2 பேர்ல யாராவது இருப்பாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. சோ கூடிய விரைவிலேயே இதற்கான பதில இயக்குனர் சுகுமார் அவர்கள் தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலிசி வெரி சிம்பிள். வாழ விடு.